இன்னைக்கெல்லாம் நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறாங்கல்ல. ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்களாம் பண்டிகை கொண்டாட மாட்டீங்களா? உங்களுக்கு குட் ஃப்ரைடே இல்லையா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னோம். கிறிஸ்மஸ்ஸு அதுவும் கொண்டாட மாட்டோம். ஏங்க கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே எந்த பண்டிகையும் கொண்டாடாமல் எப்படி நீங்களாம் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? கிறிஸ்தவங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகை இருக்கணும் இல்லையா அப்படின்னாங்க. சரி, பண்டிகை கொண்டாடணும்னு வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு? வாரத்தின் முதல் நாளில் நம்ம கூடி என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். இது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், வாரத்தின் முதல் நாளிலே நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது நம்முடைய கடமை. இது வந்து ஒரு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சீஷர்களும் அதை செய்திருக்கிறார்கள். நம்மளும் அதை என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். ஆனால் ஏசு கிறிஸ்து பண்டிகை எங்கேயும் கொண்டாட சொல்லவும் இல்லை, சீஷர்கள் எங்கேயும் கொண்டாடவும் இல்லை, நம்மளும் என்ன செய்யலை, ஆதி திருச்சபை சபை மக்களும் கொண்டாடலை, நமக்கும் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் இந்த பண்டிகை மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? எல்லாரும் செய்கிறாங்க. அப்போது மற்ற கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக நாம் பண்டிகை கொண்டாடலைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் என்னமோ கிறிஸ்தவனே இல்லாத மாதிரி பார்த்துடுறாங்க. நீ இந்த பூமியில தான் வாழ்றியா இல்லையா? ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னா ஏன்டா நீலாம் இந்த நீங்க வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி நாம கிறிஸ்தவர்களா இருந்து பண்டிகை கொண்டாடலைன்னா நீங்களாம் கிறிஸ்தவங்களான்ற நிலைமையில ஆச்சரியமா பார்க்குறாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஏங்க இதெல்லாம் இப்போ வந்து சொல்றீங்க, ஆரம்ப நாட்கள்ல இருந்து எத்தனையோ பேர் உலகம் முழுசும் கொண்டாடுறாங்க, அப்போ அவன்லாம் பைத்தியக்காரனா இதெல்லாம் கேட்குறாங்க. மக்கள் கொண்டாடுகிற குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், சரியா? ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு? வாரத்தின் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியுமா? டேட்டு தெரியுமா? தெரியாது. வாரத்தின் முதல் நாள் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போ வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார்னா தேதி மாறுமா இல்லையா? மாறும், தேதி மாறும். ஆனால் மக்கள் பாருங்க, வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடிட்டு அதுக்கு முன்னாடி அவர் மரித்த நாளை புனித வெள்ளியாக, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ இதில் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் ஒரு சில டேட்டா எடுத்திருக்கேன். 2017ஆம் தேதி குட் ஃப்ரைடே, ஏப்ரல் 14ஆம் தேதி கிறிஸ்து மரித்தார்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 2018 வந்து கிறிஸ்து மரிச்சது எப்போ? மார்ச் 30. அடுத்து பாருங்க, 2019 ஏசு கிறிஸ்து மரிச்சது எப்போ? ஏப்ரல் 19. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் 10ஆம் தேதி, அடுத்து 2021 ஏப்ரல் 2ஆம் தேதி, 2022 ஏப்ரல் 15ஆம் தேதி, 23 ஏப்ரல் 7, 2024 மார்ச் 29, இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 18. இது வரைக்கும் ஏதாவது ஒரு டேட்டாவது கரெக்டாக வருதா பாருங்க. ஒரு டேட்டு கூட கரெக்டாக வரல. இப்போ நமக்கு ஒரு பிறந்த நாள் இல்லை நம்ம செத்த நாள் இருந்துச்சுன்னா, நம்முடைய மரண நாளோ நம்முடைய பிறந்த நாளோ இருந்துச்சுன்னா டேட்டு ஒன்றா இருக்கும், ஆனால் கிழமை என்ன செய்யும்? மாறும். ஆனால் ஏசு கிறிஸ்துவோடைய மரணம் மட்டும் கிழமை மாற மாட்டேங்குது, ஆனால் என்ன மாறுது? டேட்டு மாறுது. எப்படிங்க இதை செய்ய முடியும்? கொஞ்சமாவது ஒரு லாஜிக்க வேண்டாமா? சரி, இப்போ ஈஸ்டர் பாருங்க, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அதே தான், ஒரு நாள் விட்டு 2017ஆம் தேதி ஏப்ரல் 16, 2018 ஏப்ரல் 1. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் வைஸா அவருடைய மரண நாள் என்ன செய்யும்? மாறும். இது சரியா தவறா? இந்த டேட்டு சரி, ஆனால் இவங்க கொண்டாடுறது ஏசு கிறிஸ்து மரித்ததோ உயிர்த்தெழுந்ததோ இதன் அடிப்படையில் கிடையாது. எந்த நாளில் அவர் மரித்தார், எந்த நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார்னு மட்டும்தான் இருக்கு. அந்த நாளை சீஷர்கள் விசேஷமாக கூடி வந்து என்ன செய்தார்கள்? அப்பம் விட்டு ஆராதித்தார்கள். ஆகவே நல்லா கவனிச்சுக்கோங்க, தேதிகள் மாறும். இதே தான் தீபாவளியும். பார்த்துருக்கீங்களா? தீபாவளி கொண்டாடும் போது கூட ஒரே நாளில் வராது, ரம்ஜான் ஒரே நாளில் வராது. ஏன்? பண்டிகைகள் மனிதன் ஏற்படுத்துகிறது. மோசே மலை மேலே போனோடனே ஆரோன் என்ன பண்ணான்?
கர்த்தருக்கு பண்டிகையை உண்டாக்கும்னு சொல்லி அவனா உண்டாக்கிட்டான். கர்த்தர் ஏற்படுத்தின பண்டிகைகள்லாம் கரெக்டா நாள் கணக்கில் வச்சிருந்தாரு. அதற்கு ஒரு அர்த்தமும் இருந்துச்சு. அந்த பண்டிகைகள் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்தது. அப்ப கிறிஸ்து சிலுவையில அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றின பிற்பாடு இனி இந்த பண்டிகைகள், மாத பிறப்புகள், ஓய்வு நாட்கள், இதன் மூலமாக ஒருவன் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. எங்க வாசிக்கிறோம்? கொலோசையர் 2:16 வாசிங்க. 15ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று கொலோசையருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆகையால் சிலுவையில எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினதுனாலே, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அது நிழல். கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையில்லை? இந்த மாத பிறப்பு, ஓய்வு நாள், பண்டிகை இதெல்லாம் தேவையில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பண்டிகை எது? குட் ஃப்ரைடே இயேசு கிறிஸ்து மரித்ததற்காக கொண்டாடுறாங்க. ஈஸ்டர் அவர் உயிர் தெழுந்ததற்காக கொண்டாடுறாங்க. இன்னொரு பண்டிகை இருக்கு. என்னது? கிறிஸ்மஸ் இல்லையா? கிறிஸ்மஸ் இப்ப பாருங்க, கிறிஸ்மஸ் எப்போ வரும்? டிசம்பர் 25. டிசம்பர் 25 வரும் பொழுது இங்க என்ன மாறும்? கிழமை மாறுதா? ஆனா அங்க என்ன பண்றாங்க? கிழமை ஒன்றா இருக்குது, டேட் மாறுது. இது எதுக்கு சொல்லனா, டிசம்பர் 25ஆம் தேதி கிழமைகள் மாறிச்சுன்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25னா, அப்ப ஏசு கிறிஸ்து மரித்ததும் அவர் உயிர் தெழுந்ததற்கும் ஒரு நாளை நியமித்து கிழமைகள் மாற வேண்டும். ஏன் அது மாற மாட்டாங்க? ஆகவே இந்த குழப்பங்கள் இருப்பதனால எதுக்கு பண்டிகை? ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பண்டிகைகள் மனிதன் உருவாக்குனது. இன்னொன்று, டிசம்பர் 25 தான் அவர் பிறந்தாரு, இல்லைனா ஏப்ரல் மார்ச்சில் தான் அவர் இறந்தாரு. இது எல்லாமே எதுவுமே நிரூபிக்கப்படாத ஒரு சான்று. சரி, ஆனால் அவர் பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர் தெழுந்தது உண்மை, திரும்ப வரப்போவதும் உண்மை. இவ்வளோ பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, திரும்ப வருவாருன்றதுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களா? ஏசு கிறிஸ்து வரப்போறதுக்கு ஏதாவது பண்டிகை கொண்டாடுறாங்களா? இல்லை. அதை குறித்து கவலையே கிடையாது. சரி, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்கலாம். இந்த உயிர்த்தெழுதலை நாட்கள்ல, ஏன்னா வந்துட்டீங்க இல்லையா, ஈஸ்டர் என்னடா வந்த இடத்துல பண்டிகை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய சத்தியம் என்ன, நாம் இதில் நடைமுறை சத்தியங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம்.